ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பத்தி நவீன். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 200+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் 1ல இருந்து அப் டு கிரேட் 9 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கிரேடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து சேலரி வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 60,000 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. நமது தமிழ்நாட்டுல தாங்க வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 12/3/2025 வந்து சொல்லிருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் இங்க ஒண்ணு கொண்டே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ அந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாவது வந்து படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து தேவைப்படுதா உங்களுக்கு, டிஎன்பிசிக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவர்கள் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தண்ணி வந்து புரியப்படும். டிஎன்பிக்கு தேவையான ஏஇ, ஜேஏ, டிஎஸ் போஸ்டிங் தேவையான மெட்டீரியல் வந்து புரியப்படும். இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸா இருக்கணும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட், எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கணும். இந்த மாதிரி மற்றும் எல்லா துறைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து மெட்டீரியல் புரிய பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்பர்ல இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 18/2/2025 வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி பாத்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும், டெப்டி மேனேஜர் கேட்டகரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும், அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து 9 காலி பணியிடங்களும், டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து 48 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 58 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா இந்த மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து இயர் கேட்டகரிக்கு 6 போஸ்டிங்கும், ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு வந்து 1 கொடுத்திருக்காங்க. டெப்டி மேனேஜர்ல இயர் கேட்டகரிக்கு 26, ஓபிசிக்கு 12, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 7/3 கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரிக்கு 31, ஓபிசிக்கு 14, எஸ்சிக்கு வந்து 9, எஸ்டிக்கு வந்து 4. சோ இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 110 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களும் சேர்ந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த உடல் ஊனமுற்றவர்கள் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இது என்ன கிரேடுக்கு பாத்தீங்கன்னா E5 கிரேடு. இதுக்கான மாத சம்பளம் 80,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,20,000 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் 60% மினிமம் மார்க் எடுத்துக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து E4 கேட்டகரியில நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா மாத சம்பளம் 70,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா E5க்கு வந்து நீங்க E3க்கு செலக்ட் ஆனீங்கன்னா 15,000 வந்து ஸ்டார்ட் பண்ணி 39,100 இருக்கும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 11 வரைக்கும் நீங்க போக முடியும் வந்து சொல்லிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்கன்னா 1,13,500 வரை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட்ல வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது போஸ்டிங் டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கிரேட் E4க்கு வந்து சம்பளம் பாத்தீங்கன்னா 70,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 லட்சம் இருக்குது. இதே வந்து E3க்கு எடுத்துட்டீங்கன்னா 60,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 லட்சம் வரை வந்து சொல்லியிருக்காங்க. இதே ஃபர்ஸ்ட் லெவல் அதாவது E1க்கு வந்து 9,300 இருந்து 34,800 இருக்கும். அதே மாதிரி E2ல வந்து பாத்தீங்கன்னா 53,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,68,800 இருக்கும். அப் டு வந்து லெவல் 9 வரைக்கும் வந்து போக முடியும் என்று சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 97,300 வரை வாங்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிகிரி எடுத்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சுக்கணும், 60% மினிமம் மார்க் இருக்கணும். அதே மாதிரி இதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து அப் டு 36 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் E3 போக்கு வந்து பாத்தீங்கன்னா 60,000 இருந்து 1,00,000 சம்பளம் கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் வந்து முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங்ல 60% வந்து மினிமம் மார்க் இருக்கணும். அதே மாதிரி E2ல செலக்ட் ஆனீங்கன்னா 50,000 இருந்து 1,00,000 இருக்கும். அதே மாதிரி குரூப் பிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு மந்த்லி சேலரி டேக் ஹோமே வந்து பாத்தீங்கன்னா 76,700 சம்பளம் இருக்கும். அப் டு 33 வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ காமனா வந்து மந்த்லி சேலரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1,13,500 இருக்கும். டெப்டி மேனேஜருக்கு வந்து 97,300 இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 76,700 சம்பளம் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட பாலிசி எலிஜிபிலிட்டி எல்லாமே பெனிஃபிட்ஸும் வந்து இதுக்கு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிசர்வேஷன் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 3 வருடமும், SC STக்கு வந்து 5 வருடமும், பெர்சன் டிசபிலிட்டி உடல் ஊனமுற்றோருக்கு as per கவர்மெண்ட் ரூல்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேன் விக்டிம்ஸ்க்கு வந்து as per கவர்மெண்ட் ரூல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ போஸ்ட் குவாலிபிகேஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகரிக்கு வந்து இடபிள்யூஸ்க்கு வந்து 40% இடஒதுக்கீடும், அதர் ரிசர்வ்டு போஸ்டிங் வந்து 30% இடஒதுக்கீடும் வந்து கொடுக்கறாங்க. இதை எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்டும் பர்சனல் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க. கம்யூனிகேஷன் லோக்கல் லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சோ மேனேஜர் கேட்டகரியில வந்து மந்த்லி இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 34,41 லட்சம் இருக்கும். டெப்டி மேனேஜருக்கு இயர்லி வந்து 30,44 லட்சம் இருக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜர் இயர்லிக்கு வந்து 25,61 லட்சம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 12/3/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, என்ன டைப்ல எவ்வளவு கேபி சைஸ் இருக்கணும், சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கோங்க, டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்த் சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், உடல் ஊனமுற்ற அதோட சர்டிபிகேட், சோ அதுக்கான பெர்சன் டிசபிலிட்டிக்கு அதுக்கு ஸ்பெஷலா டீடைல்ஸ் எதாவது இருந்தாலும் அதோட சர்டிபிகேட், எக்ஸர்விஸ்மெண்ட் இருந்தா அதோட சர்டிபிகேட், போட்டோ காப்பி, ஸ்கேன் காப்பி எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி கவர்மெண்ட் ப்ரூஃப், சோ அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட் இது எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்படின்னு 2 பேமெண்ட் மெத்தடுமே இருக்கு. சோ இப்ப இதுல பார்த்து பாருங்க, ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ண ஹைலைட் பண்ணிக்க மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். உங்களுக்கான மெட்டீரியல் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப் நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், குட் குவாலிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நாங்க ஆட்டோ கார்டில் வந்து கொடுத்துருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ரிலேட்டட் கொடுத்துருக்கோம், ஜாய்ஸ்டிக், அதே மவுஸ், கீபேடு, கீபோர்டு, இந்த மாதிரி எல்லா டிவில இருந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கும் நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டிஎன்பிக்கு தேவையான ஏஇ, ஜேஏ, டிஏ அசஸரி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். டிஎன்பிசிக்கு வந்து சமச்சீர் கல்வி அடிப்படையில பாட தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், இதே மாதிரி பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், அதே போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வகையான துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னாலே போதும். அது மட்டும் இல்லாம உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். கண்டிப்பா நாங்க வந்து செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.